கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் அப்போ மொத குரங்குலேருந்து மனிதன் பரிணாமிச்ச அந்த முதல் குரங்கை காட்டி அங்கே படத்தை பார்க்குற நமக்கெல்லாம் நாக்க பிடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்குறாங்கங்க. என்னென்னா நம்ம எல்லாத்துக்கும் இந்த வாழ்க்கையை பில்லியன் இயர்ஸ் முன்னையே கொடுத்துருச்சு. அங்கே பச்சை சேர்ந்து இருந்த காடுகளையும் அருவி அந்த நீரோட்டத்தையும் காட்டி, ஆனால் நம்ம இந்த பொண்ணான வாழ்க்கையை வச்சு இதுவரை நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்க, அங்கே இப்போ கேமரா அப்படியே சிட்டிக்குள்ளே அந்த நகரமயமானதில் அப்படியே காட்டி மக்களோட அந்த அன்றாட ரேஸ் வாழ்க்கையும் எங்க பார்த்தாலும் காரு பைக்குன்னு வாகன இறைச்சலுமா ஒரே டிராபிக் சத்தத்தோட ஒரே ஏர் பொல்யூஷனாகவும் இருக்கிறத காட்ட கதை கொரியா நாட்டில் நடக்குதுங்க. பொண்ணு பேரு லூசி, அமெரிக்கா நாட்டை பூர்வீகமாக கொண்டவ. சும்மா மேல் படிப்புக்காக கொரியாவில் தங்கி காலேஜ் படிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கா. இவள்கிட்ட ஒரு பெட்டியை கொண்டா, இந்த பில்டிங்கில் கொடுத்துட்டு வாடி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே கிடப்பான். அவள் இல்லை எனக்கு எக்ஸாம் இருக்கு நான் போகணுன்னு ஓடுறதுலையே இருக்கா. ஆனால் விடவே மாட்டுறாங்க. போட்ட அணத்திக்கிட்டு இருக்க இவளுக்கு ஒரு கட்டத்தில் டவுட் வந்துடும். வேணாண்டாப்பா நீ ஏன் பார்த்துக்க அப்படின்ட்டு ஓட பாப்பா. அவங்க டக்குன்னு பெட்டியோட சேர்த்து ஒரு கை விலங்கையும் இவ கையோட கையா போட்டு லாக் பண்ணிடுற. அவ பயந்துருவாங்க. ப்ளீஸ் ரீ எனக்கு வேற வழியே இல்லடி, 3 நாளா இங்க வந்துகிட்டு இருக்கேன், உள்ளேயே விட மாட்டாங்கடி, இந்த காசுல பாதி கூட நீயே வச்சுக்க, உள்ள போயிட்டு அந்த பெட்டியை மட்டும் ரிசப்ஷனிஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துடுடி அப்படின்ட்டு அனுப்புவான். இவ பயந்தபடியே சரி பெட்டியையும் லாக் வரப்பட்டானா என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட்ட இந்த மாதிரி மிஸ்டர் ஜாங்க பார்க்கணுங்க அப்படின்னு அவரும் மிஸ்டர் ஜாங்குக்கு போனை போடுவாரு. அப்போ பேரலா சிறுத்தை மான வேட்டையாடுறதுக்காக அப்படியே தயாராகிறதுன்றத நம்மள்கிட்ட காட்டுறாங்க. அங்கன்னு இந்த ஹோட்டல் வெளிலேருந்து இவனும் அப்படியே லூசியை பார்த்தபடி ஒன்றும் இல்லை பாரு நான் இங்கே தான் இருக்கேன் பாரு அப்படின்ற அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். ரிசப்ஷனிஸ்ட் மிஸ்டர் ஜாங்கு வந்துகிட்டே இருக்காரு. நீங்கள் இந்த இடத்த விட்டு நகராம இங்கே தான் நிற்க சொன்னாருன்னு இவ சரி அங்கே உட்காந்துக்கணுமா அந்த கவுச்சில் உட்காந்துக்கணுமா அப்படின்னா இல்லை நீங்கள் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லவும், அப்போது இங்கே சுச்சுவேஷனே ஒரு மாதிரி ரொம்ப டென்ஸ்டப்பாக மாறிடுவோங்க. எப்படின்னா ஹோட்டலுக்குள்ளேருந்து அப்படியே 4-5 கூலிப்படைங்க அவங்க வந்த வண்ணத்துக்கு அந்த ரிச்சர்டுன்றவனை சுட்டு கொன்னுருவாங்க. அப்புறம் லூசியையும் அப்படி பிடிச்சிட்டு தரன்னு உள்ள தூக்கிட்டு போக, அப்போ அங்கிட்டு அந்த சிறுத்தையும் மான விரட்டி வேட்டையாடி அப்படியே இரையாக்கிட்டு தூக்கிட்டு போறதையும் காட்டி ஹோட்டலுக்குள்ள அந்த கூலிப்படைங்க லூசிய அப்படி அவங்களோட பாஸ்கிட்ட கொண்டு போய் அந்த மிஸ்டர் ஜாங்குன்றவன்ட்ட கொண்டு காட்ட, மிஸ்டர் ஜாங் யாருன்னு தெரியுதாங்க? ஐ சா த டெவில் மற்றும் த ஓல்டு பாய் படத்தோட வில்லன், ரொம்பவே ஃபேமஸான வில்லன் சொல்லலாம். இங்க லூசி படத்துலயும் இவரு தாங்க வில்லனா. அப்படியே என்ட்ரியே கொலை பண்ணிட்டு தான் அப்படியே உள்ள வருவான். ஆளு மூஞ்ச பார்த்தாலே அந்த கொடூர வில்லத்தனம் தெரியுங்க. லூசி இங்கிலீஷ்லயே கிடந்து கதறுவா. ஆனா அவங்களுக்கெல்லாம் கொரியால தான் அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. பெட்டி உள்ள இருக்கு, என்ன இருக்கு, என்னத்தை எடுத்து வந்திருக்க அப்படின்னு இருக்க. சரி இவள்கிட்ட ஒன்றும் பேசி பிரோஜனம் இல்லைன்ட்டு டிரான்ஸ்லேட்டர் மூலயமா இவள்கிட்ட இங்கிலீஷ்ல அப்படி மொழிமாற்றம் பண்ணி கேட்பாங்க. இவ எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நானே அதை ரிச்சர்டு கொடுக்க சொல்லிதாங்க வந்துட்டு அப்படியே அழுது கதறவும், சரின்ட்டு இவங்க ஒரு நம்பரை இதை போட்டு இந்த சூட் கேஸை தோற அப்படியே பாம் இருக்கோ என்னமோன்னு பயந்துக்கிட்டு இவங்க மட்டும் வெளியில போய் நின்றுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. இவ உசரம் பணையம் வச்சு அவளுக்கு உச்சக்கட்ட பயங்க. அப்படியே திறக்கலன்னா எங்க இவங்க கொண்டுருவாங்களோ, திறந்தா எங்க பாம் வெடிச்சிருமோன்ட்டு கத்தி மேல நடக்கிற சுச்சுவேஷன் மாதிரி மாட்டிப்பா. அவங்க ரெஸ்ட் பண்ணிட்டே சீக்கிரம் அப்படின்னு இருக்க, இவளும் ஆத்தா மகமாயி தான் காப்பாற்றணும் அப்படின்ற அப்படியே திறக்க வெடிக்கலைங்க. புஷ் டம்மி பாவா அப்படின்ட்டு பார்த்தா உள்ள ஏதோ ப்ளூ கலர் பவுடர் இருக்கவும் இவங்க டேய் அவனை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்ட்டு ஒருத்தனை கூட்டு வந்து டெஸ்ட் பண்ணினாப்ல இழுக்க விடுவாங்க. அவன் இந்த பவுடரை இழுத்துவிட்டு அப்படியே சூற மோஜை அடைஞ்சிருவாங்க. தான் வலி எல்லாத்தையும் மறந்து அப்படியே கடந்து பைத்தியம் மட்டும் சிரிக்கிறத பார்த்துவிட்டு இவங்களே ஒரு செகண்ட் மறந்து சிரிக்க, தலைவன் டேய் என்னடா சிரிப்பு கேட்குது அப்படின்றாப்ல அந்த ஆளை லூசி கண்ணு முன்னாடி அப்படியே சுட்டு கொண்டுருவான். ரத்தம் லூசி மூஞ்சில தாங்க அப்படியே தெளிச்சு, ஐயோ அவளுக்கு இப்படி ஒரு ட்ரமாட்டிக்கான இன்சிடென்ட்ஸை கிரியேட் பண்ணி அவளை உச்சக்கட்ட பயத்தில் தள்ளிடுவாங்க. இப்போ இவள்கிட்ட நீ எனக்கு ஒரு வேலை பண்ணி தரணுமே அப்படின்னா, இல்லை எனக்கு ஜாபெல்லாம் ஒன்றும் வேலைங்க அப்படின்ட்டு அவங்க மட்டார்னு ஒரு அடியை போட்டு மயக்கமாக்கிட்டாங்க. அங்கே கட் பண்ணா பேரலா நம்ம மார்கன் ஃப்ரீமேன் ஐயா அவர் படத்தில் ப்ரொஃபஸராக செமினார் எடுத்தாப்ல சொல்லுவாப்ல என்னன்னா, உலகத்தில் தோன்றின எல்லா உயிர்களுக்கும் மூளை பகுதியில் அறிவுத்திறன் அந்த செரிப்ரல் கெப்பாசிட்டின்றது வேலை செய்யும். விலங்குகள் அதை 5% தான் யூஸ் பண்ணுது. ஆனால் உலகத்தோட டாமினன்ட் ஸ்பீசியஸான நம்ம மனிதர்களான நம்ம அந்த செரிப்ரல் கெப்பாசிட்டியை இதுவரை 10% தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம இவ்வளோ கண்டுபிடிப்புகள், ராக்கெட்டு, ஃப்ளைட்டு, கரண்ட்டு, அது இதுன்னு உலகம் அதனால தான் இப்படி அபரிவிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். நம்மளை விட அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுன்னா இந்த டால்ஃபின் தான். இந்த செரிப்ரல் கெப்பாசிட்டியை இது வரைக்கும் 20% வரைக்கும் யூஸ் பண்ணுது. ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான க்ரீச்சருங்க இது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அதுக்கு தலையில் இருக்கக்கூடிய அந்த சோனார் சிஸ்டம் அது கம்பேர் பண்ணால் நம்ம மனிதர்கள்
கண்டுபிடிச்ச சோனார் சிஸ்டத்தை விட அந்த அளவுக்கு எவல்யூஷன் ஆகி வருட கணக்கில் அதோட சோனார் இவ்வளோ எவால்வ் ஆகி பயங்கர இதாக இருக்கு பாருங்க. ஆனால் இந்த மனிதர்கள் தான் எவல்யூஷனில் தடம் மாறி போய் பீயிங்ன்ற அந்த நேச்சுரல் ஸ்டேட்லேருந்து ஹேவிங்ன்ற அந்த ஈகோ ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க. அப்படின்னு இப்போ இங்கிட்டு லூசிக்கு அப்படி முழிப்பு தட்டி பார்த்தா வயிற்ற ஆப்ரேஷன் பண்ணி அப்படியே அறுத்து போட்டு வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவங்க ஒரு டாக்டரை வச்சு இவ வயிற்றுல அறுத்து உள்ள அந்த பெருங்குடலுக்குள்ள இந்த ட்ரக் வச்சு தச்சிருக்காங்க. ரொம்பவே ஹை கிளாஸ் ட்ரக் ஆமா. ட்ரக் பேரு CPH4ன்ற ஏதோ அரிய வகை ட்ரக் ஆமா. 4ல் 1 இவ வயிற்றுக்குள்ள வச்சுட்டாங்க. மீதம் 3 பாக்கெட் இருக்குல்ல, அதுக்கு ஊர்ல தெரிஞ்சவங்கள இவளை தூக்கிட்டு வந்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷா அவங்கள மிரட்டி கிரட்டி 3 பேர்த்த பிடிச்சிட்டு வர. அப்போ பேரலா மார்கன் ஐயா சொல்றாரு, மனிதர்களோட பர்பஸே டைமை கெயின் பண்றது தான், கோயிங் த்ரூ த டைம். ஹியூமன் பாடியில் உள்ள ஒரு செல்களும் அப்படியே நேரத்தின் வழியாக தான் போகும். அங்கே அதுக்கு 2 சாய்ஸ் இருக்கும். ஒன்று இம்மார்டாலிட்டி, அதாவது டெத்தை சூஸ் பண்ணணும், இல்லைன்னா இன்னொன்று ரீப்ரொடக்ஷன், அந்த இனச்சேர்க்கையை சூஸ் பண்ணணும். இயற்கையே இப்படி தான் வேலை செய்யுது தெரியுமா. எது வேலைக்கு ஆகலையோ அந்த செல்லு அதுவாகவே இம்மார்டாலிட்டி, அழிவை அதுவாகவே சூஸ் பண்ணிடும். எது பிரோஜனமாக இருக்கோ அது மட்டும் இனச்சேர்க்கம் பண்ணி தான் சேகரித்த அந்த அறிவை எல்லாத்தையும் செல் மூலமாகவே அது தன்னோட குட்டி உடம்புல உள்ள செல்களுக்கு அப்படியே அறிவை கடத்தி அப்புறம் அது அதோட அறிவை செல்லு மூலமா அது ஒரு குட்டி போட்டு அதுல உடம்புல உள்ள செல்களுக்கு கடத்தி இப்படியே தான் நம்ம எவல்யூஷன் ஆகியிருக்கோம். ஸோ நமக்கு நாலேஜும் இந்த லேர்னிங்கும் நமக்கு அது மூலமாக தான் கிடைக்குது அப்படின்னு இப்போ அந்த பக்கத்து லூசி அவ இப்போ வேற எங்கேயோ அப்படியே கண்ணு முழிக்கிறாங்க. அவங்களும் பார்க்குறதுக்கு கொரியாரோடி மாதிரி தாங்க இருக்காங்க. இந்த பைய அதில் அப்படியே காஜி எடுத்து போய் லூசியோட டிஷர்ட்டுக்குள்ளே அப்படியே கை விட்டு இவ கையறா அப்படின்ட்டு நல்லா மூஞ்ச காட்டி தட்டி விட அவன் கோபம் மண்டைக்கேறி குத்த விட்டுவிட்டு வயிற்றுலேயே மட்டர் உதச்சிட்டு ஓடிடுவாங்க. கூட இருந்தவன் அவன் இழுத்துட்டு போயிடுவான். இவளுக்கு இங்கே வயிற்றுல வலி உசுறு போகுங்க. கடந்து வலியில் துடிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போன்னு இவ வயிற்றுல அறுத்து வச்ச அந்த ட்ரக்ஸு அது லீக் ஆகி இவ உடம்புக்குள்ள அப்படியே கலக்க ஆரம்பிக்க, ஐயோ படத்தில் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் அப்படியே தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. அந்த ப்ளூ ட்ரக்ஸு இவ உடம்புக்குள்ள உள்ள ஒரு செல்லும் அப்சார்ப் பண்ணுறதையும் அது இவ நரம்பு மூலமாக மொத்த உடம்புக்கும் ட்ராவல் பண்ணுறத இவ அதுக்கெல்லாம் அப்படியே ரியாக்ட் பண்ணினாப்புல இங்கிட்டு கடந்து துடிச்சுக்கிட்டு இருப்பா பாருங்க. ஐயோ அப்படியே சங்கிலி எல்லாம் பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு அப்படியே காற்றுலலாம் வேற பறப்பா. என்னென்னமோ பண்ணுவாங்க வழியில். போதை உச்சக்கட்ட போதையில் அப்படியே தாங்க முடியாமல் கடைசியாக இவளை செவுத்தில் இடிச்சுக்கிட்டு அப்படியே விழுகவும், அதே சமயம் மார்கன் இவரும் சொல்லுவாப்ல, செரிப்ரல் கெப்பாசிட்டி 20 உயர்ந்துருச்சுன்னா தங்களோட பாடியை அவங்கள ஃபுல்லாக ஆக்சஸ் கிடச்சிரும், அவங்க உடம்பை அவங்க எப்படி வேணால் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு. அப்போ கூட்டத்தில் இருந்த பையன் ஒருத்தன் கேட்டுப்படுவான், ஐயா இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னவும், இல்லை இப்போதைக்கு இது வெறும் ஹைப்போதிசிஸ் மட்டுமா தான் இருக்குது. இன்னும் சொல்லுவாருங்க, என்னென்னா ஹியூமன்ஸோட பிரெயினில் 100 மில்லியன் நியூரான்ஸ் வரைக்கும் இருக்குது, அது எல்லாம் ஆக்டிவேட்டடாக இருக்குது. ஆனால் இன்னும் நிறையா எவ்வளோ எப்படின்னா இந்த கேலக்சியில் இருக்க ஸ்டாரு அந்த கேலக்சி கவுண்டெல்லாம் விட அதிகமான நியூரான்ஸு நம்ம பிரெயினில் இன்னும் ஆக்டிவேட் ஆகாத நிலையில் தான் இருக்குது. அப்படி அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா செரிப்ரல் கெப்பாசிட்டி இப்போ 30 உயரும். அவங்க மற்ற மனிதர்கள் உடம்பை கூட கட்டுக்குள்ள எடுக்க முடியும். இந்த கண்ட்ரோல் ஓவர் அதர்ஸ்ன்ற அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க அப்படின்றாங்க. அந்த செரிப்ரல் கெப்பாசிட்டி 40% போச்சுன்னா கண்ட்ரோல் ஓவர் திங்ஸ் வரைக்கும் போகும். அந்த பொருள்களை கூட கண்ட்ரோல் பண்ணலாம். அப்போ கூட்டத்தில் இருந்தவன், ஐயா சப்போஸ் யாருன்னா 100% அச்சீவ் பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு. இவரே எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாதுங்க, 100 வாய்ப்பே இல்லைன்றாப்ல அப்படியே முழிப்பாரு. இப்போ லூசிக்கு இந்த ட்ரக்ஸ் உடம்புல கலந்ததுனால அது எக்கு தப்பா ரியாக்ட் ஆகி நம்ம மார்கன் ஐயா சொன்ன மாதிரி அவளோட செரிப்ரல் கெப்பாசிட்டி ஃபர்ஸ்ட் 20% செரிப்ரல் கெப்பாசிட்டியோட அப்படியே தான் மொத்த பாடி பார்ட்ஸையும் கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. ஐயோ 20%க்கே அப்படி இருக்குங்க. அந்த பவரை இவளால் டோட்டலாக ஃபீல் பண்ண முடியுதுங்க. ஆளு வந்த அடியால் அப்படியே அடிச்சு பறக்க விட்டுவிட்டு அவன் கன்னை எடுத்துக்கிட்டு இப்போ இதே கான்ஃபிடன்ஸில் அப்படி உள்ளே போயிட்டு இங்கே பாருடா அப்படின்ட்டு அப்படி டப்புன்னு எல்லாத்தையும் சுட்டு தள்ள அவங்க டேபிள்லேயே அப்படியே கொலை பசியில் எல்லாத்தையும் வதக்குன்னு அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பா. இவளை ஒருத்தர் சுட்டிருக்காங்க குண்டு. இவ அசால்ட்டா அப்படியே கையாலேயே அப்படியே எடுத்து போட்டாப்ல. அங்கே ஒரு ஹேண்ட்பேக்ல 4-5 கன்னையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே வேற மாதிரி கிளம்புறாங்க. டாக்ஸிக்காரனை அப்படியே மிரட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போடா அப்படின்னு. இவ ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியிலேயே இவளால மக்கள் போன்ல என்னென்ன பேசிக்கிறான்றது வரைக்கும் இவளுக்கு அப்படியே கேட்குதுங்க. கொரியன்ல ஏதோ பேசிக்கிறாங்கன்றதெல்லாம் இவன் மண்டக்குள்ள கேட்குது. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனா அங்க கொரியன் வார்த்தைகள் எல்லாம் இவளோட கண்களுக்கு அதுவாகவே டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல அப்படியே தெரியுங்க.
பாருங்க, இவ உள்ள ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் போயிட்டு அங்கே உள்ள பேஷண்ட் ஒருத்தன் அவன் நிலைமையை பார்த்துட்டு இல்லை இவன் பொழைக்க மாட்டான், ஆளு கேன்சர் மண்டையில் அந்த ரைட் ஹெமிஸ்பியரில் போயிருச்சு, அதனால் பொழைக்க மாட்டான்னு இவளே அவனை பேஷண்ட்டை சுட்டு தள்ளி சோழி பிடிச்சிட்டு இப்போ அந்த பெட்டில் இவளே படுத்துக்கிறா. டாக்டர் வேற கண்ணை காட்டி மிரட்டுவாங்க, வயிற்றுல டக்ஸ் வச்சுருக்காங்க, ரிமூவ் பண்ணி எடுக்க சொல்லி மிரட்ட அவரை அனஸ்தீசியாலாம் வேணாம் நீ சும்மா இப்படியாவே பண்ணுன்ட்டு இவ அங்கேயே அம்மாளுக்கு ஃபோன் போட்டு இவ குழந்தையா இந்த 1 வயசு குழந்தையா இருந்தப்ப அந்த நடந்த விஷயத்தெல்லாம் நினைவுக்கு வந்துட்டதா சொல்லவும் அம்மா காரி அங்கேயே கேட்பாங்க, அடியே இதெல்லாம் உனக்கு தெரிய வாய்ப்பே இல்லையடி, நீ அப்போ பிறந்து 1 மாதம் தாண்டி ஆயிடுச்சு அப்படின்றாப்ல. இவ எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அப்படியே சொல்லுவாங்க, என்னன்னு தெரிலமா இப்போ என்னால் எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடியுதுமா, ஸ்பேஸ், வைப்ரேஷன், தி ஏர், தி பீப்புள் அப்படின்னு எல்லாத்தையும் ஃபீல் பண்ண முடியுதுன்ட்டு. இவ்வளோ ஏன் என்னால் இந்த கிராவிட்டி அப்புறம் இந்த எர்த்தோட ரொட்டேஷன் வரைக்கும் என்னால் ஃபீல் பண்ண முடியுதுமா, ஏன் உன்ட்ட அந்த குடிச்ச அந்த மொத பால் அது குடிச்சது கூட இப்போ என்னால் உணர முடியுதுன்றாப்ல. ஐ லவ் யூ மாம் அப்படின்ட்டு வச்சிடுறா. அப்போ ஒன்று டாக்டரும் ட்ரக்ஸை வெளில எடுத்து இவள்கிட்ட கொடுத்துட்டு, சரிங்க ட்ரக்ஸ் என்ன ட்ரக்ஸ் அப்படின்னு விசாரிக்க இவ CPH4 அப்படின்னவும் அவங்களே ஒரு செகண்ட் அப்படியே பயந்துருவாங்க. இவ அதை பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்பா. அவங்க இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்காக 4 மாதம் பிரசவத்தில் இருக்கப்ப லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் தான் கொடுப்பாங்க, அது கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும், ஒரு குழந்தைக்கு அது ஒரு அட்டாமிக் பாம் அளவுக்கு பவர் உள்ளதாக இருக்கும், இது உண்மையிலே CPH4 ஆமா, அது மட்டும் உன் உடம்புல இதில் பாதி தான் இருக்குது, இதில் பாதி மட்டும் உன் உடம்புக்குள்ளே போயிருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி உயிரோட இருக்கிறதே ஆச்சரியம் தான் அப்படின்றாப்ல சொல்ல இவ இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்து அப்படி ஒரு மரத்தை அப்படி பாப்பா பாருங்க. ஐயோ, மரத்தில் அந்த எனர்ஜி ஃப்ளோ அது எப்படி ஆகுது, அதுக்கு உயிர் இருக்குதெல்லாம் அப்படியே வெறுமனே கண்ணால் அப்படியே ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி அப்படியே பாப்பா பாருங்க. அப்புறம் நேராக அந்த வில்ல பயலோட ஹோட்டலுக்கு போயிட்டு அப்படியே பழி வாங்குற மாதிரி உள்ளே போகிறதே அப்படியே வேற மாதிரி வெறியோட அவங்க கண்ணை தூக்குறதுக்கு முன்னையே அப்படியே பட்டுன்னு சுட்டுவிட்டு, அதுவும் அவங்க டோரை திறக்கிறதுக்கு முன்னையே இவ உள்ளுக்குள்ளே அவங்க இருக்கிறதையே அப்படியே பார்த்துட்டு அப்படியே கரெக்டாக சுட்டுருக்காங்க. இப்போ கடைசியில் மாஸ்டர் ஜாங்கிட்ட போயிட்டு அப்படி சதக்குன்னு அவன் கையில் கத்தியை இறக்கிவிட்டு இவன் தலையில் சும்மா அப்படி கை வச்சு பார்த்து ட்ரக்ஸு அவங்க எந்தெந்த ஊருக்கு ட்ரக் டிராஃபிங் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அப்படியே பார்க்குறா. அப்படியே விஷுவல் காட்சியில் அவ்வளோ தத்ரூபமாக காட்டியிருப்பாங்க. அவன் மெமரிஸை குடஞ்சி அவன் பிரெயின் நியூரான்ஸில் ஆக்சஸ் பண்ணி எல்லாரையும் அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டு முதல்ல கொரியாவில் இருக்க இவளோட ரூமுக்கு போவா. அங்கே இவளோட ரூம்மேட்டு அவளோட உடம்பு அந்த எனர்ஜி ஃப்ளோவையும் அந்த நியூரான்ஸ் எல்லாத்தையும் இவளால் பார்க்க முடியுதுங்க. இவ படுத்து பேசிக்கிட்டே இருப்பா. இவ அதெல்லாம் கண்டுக்காம இன்டர்நெட்டில் நம்ம இந்த மார்கன் ஐயாவோட ரிசர்ச் பேப்பர்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணினாப்ல இந்த கதையெல்லாம் சொல்லி இவளுக்கு இந்த மாதிரி செரிப்ரல் கெப்பாசிட்டி 30 இருக்குன்னு அவர் நம்பாமல் சிரிக்கவும் டக்குன்னு இவ அவரோட டிவிலேயே என்ன சார் இப்போ நம்ப முடியுதா அப்படின்ட்டு பேசுவா பாருங்க. ஐயோ, கூடவே லேண்ட்லைன்லலாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டு அவரோட லேப்டாப் ஸ்க்ரீனு அதுக்கப்புறம் ஃபோன்லலாம் கூட அப்படியே வீடியோ கால்னுட்டு ரேடியோ வரைக்கும் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி காட்டவும் அவருக்கு முதல்ல பேச்சு மூச்சே இல்லாமல் அப்படியே திணறுவார். எம்மா இது நானே வெறும் தியரி தான் நினச்சேன், நீ இப்படி திடுக்குன்னு சொல்கிறியம்மான்ட்டு அவரால் இவ சொன்னதை ஃபஸ்ட்டு ஜீரணிக்கவே ரொம்ப டைம் எடுக்குதுங்க. அப்படியே மென்று முழுங்குவார். இவ சார் நானும் இப்போ நீங்கள் இருக்க இடத்துக்கு ஃப்ரான்ஸுக்கு தான் இப்போ இன்னும் 12 மணி நேரத்தில் நாங்கள் வந்துடுவேன் அப்படின்ட்டு இவ கிளம்புறாங்க. கடைசியாக போகிறதுக்கு முன்ன அந்த ஃப்ரெண்டுக்காரிட்ட, அடியே உன் கிட்னியில் ஒழுங்காக வேலை செய்யலை, இந்த மாத்திரையை வாங்கி போடு எல்லாம் சரியாயிருன்ட்டுன்னு கிளம்புறா. அப்போது கொரியாவில் நியூஸ் மீடியாலெல்லாம் அப்படியே கொலகாரின்னுட்டு இவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கன்னோட போன ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவன் அப்போது ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்படி தன்னோட முடி அமைப்பையே அப்படியே மாற்றிக்கிட்டு அப்படியே டோட்டலாக வேற ஒரு பண்ணு மாதிரி அப்படியே கெட்டப் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃப்ரான்ஸுக்கு போகிறதுக்கு அந்த ஆத்தரைசேஷன் காட்டிக்கிட்டு நின்றுட்டு இருப்பா. அங்கே க்யூவில் நிற்கலைங்க. கவர்மெண்ட்டில் உள்ள அந்த ட்ரக் டிராஃபிக்கிங்கோட ஹையர் அஃபீஷியலுக்கு ஃபோனை போட்டு அவங்க விளாட்டா அப்படியே பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யோ பக்கத்தில் உள்ள அந்த சிகப்பு பேனாவை எடுயா அப்படின்ட்டு அவர் பேர் கொண்டு கரெக்டாக சொல்லுவா. அவர் இப்போ தாங்க அப்படியே சீரியஸ் ஆவான். இந்த ஆஃபீஸர்கிட்ட ட்ரக் கடத்திட்டு போகிற அந்த பேசஞ்சர்களோட டீட்டெயில்ஸ்கள் எல்லாம் சொல்லி ஏர்போர்ட்டில் அவங்கள பிடிச்சிருங்க, அந்த CPH4 நீங்கள் எடுத்து வைங்க, நான் வந்துக்கிட்டே இருக்கேன்ட்டு இவளும் அங்கே ஃப்ளைட்டை பிடிச்சி ஃப்ரான்ஸுக்கு கிளம்புறாங்க. அங்கே இவ காட்டி கொடுத்த ஆட்கள் எல்லாம் இப்போ ட்ரக் டிராஃபிக் போலீஸு அவங்க ஒரு ஆளையும் ஃபஸ்ட்டு ஜெர்மனி போகிறவனை பிடிக்கிறாங்க, அடுத்து இட்டாலிக்கு போகிறவனை அப்படியே வளைச்சி பிடிக்கிறாங்க, அடுத்து கடைசியாக ஃப்ரான்ஸு அவன் ஒரு மாதிரி ஓடி கீடி பார்க்குறான், அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் குண்டு கட்டாக பிடிச்சி தூக்கிட்டு போயிருக்காங்க. இவ ஃப்ளைட்டுக்குள்ளே அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே வெறித்தனமாக ஹைப்பர் ஸ்பீடில் அவன் சிஸ்டமில் அப்படியே தட்டிக்கிட்டு இருப்பா பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருந்தால் பார்ப்பான் யாரா இவ அப்படின்ட்டு. தட்டி கேட்ட அந்த ஃப்ளைட் அட்டண்டையும் ஏங்க மூக்க பாருங்க அப்படின்ட்டு ரத்தத்தை வர வச்சு ஓட விட்டுவிட்டு இன்னொருத்தன் வந்து சாரி மேடம் அப்படின்ட்டு சாம்பியனை கொடுத்துட்டு போவான். இவ அதை அப்படி வாங்கிட்டு சியர்ஸ் சொல்லி அதை டு த
நாலேஜ் அப்படின்ட்டு. அப்போ இவளுக்கு உள்ளுக்குள்ள அப்படியே பல்லெல்லாம் விழுக ஆரம்பிக்கும். 40% செரிப்ரல் கெப்பாசிட்டி அடைஞ்சிட்டாங்க. ஆனா மார்கன் ஐயா சொல்லியிருப்பாருல்ல, உயிரினம் நாட் சஃபிஷியன்ட், அதாவது ஃபேவரா இல்லைன்னா அது இம்மார்டலிட்டியை சூஸ் பண்ணிடணும்ட்டு தன்னைத்தானே அழிச்சு கொண்டிருப்பார்ல, இவளுக்கும் அது இங்கே வேலையை காட்டுதுங்க. முதல்ல இவ பல்லெல்லாம் அப்படியே கொட்டி அடுத்தாப்புல அப்படியே கை விரல் எல்லாம் காத்துல அப்படியே டிசால்வ் ஆகிட்டு இருக்கும். இவ பயந்து போய் ஃப்ளைட்லயே பெரிய சீனே கிரியேட் பண்ணினாப்ல அப்படி அப்படியே உருண்டுகிட்டு கிடப்பா. ஆளு நேரா பாத்ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு கிண்ணெல்லாம் அப்படியே பயங்கரமா டிசால்வ் ஆகிட்டு இருக்கும். இவ டக்குன்னு அந்த சிபிஹெச் ஒரு பேலன்ஸ் இருந்த சரக்கை ட்ரக் எல்லாத்தையும் அப்படியே லபக்கு 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 போட்டு வாயில அள்ளி முழுங்கிட்டு இருப்பா. அப்படியும் டிசால்வ் ஆனது நின்னபடி இல்லை. ஆளு ஒரு கட்டத்தில் அப்படி மூஞ்சே மாறி போய் மொத்தமா டிசால்வ் ஆகி உடம்புலேருந்து அந்த ஆட்டம் வெட்டிச்சு செதறினாப்ல காத்தோட காத்தா கரைஞ்சு போறா. அங்க கட் பண்ணா லூசி இப்பவும் உயிரோட தாங்க ஹாஸ்பிட்டல்ல. அப்படி அந்த செரிப்ரல் கெப்பாசிட்டி இப்போ இவளுக்கு 50% அப்படி கண்ணு முழிக்கிறான். ட்ரக் டிராஃபிக்கிங் போலீஸ் இவளை எல்லாம் ஹாஸ்பிட்டல்லையே அப்படியே சுத்து போட்டுட்டாங்க இவளை. அங்க இவ அப்படி வந்துட்டு இவரை மிரட்டி கையை காட்டினா போதுங்க, சுத்தி உள்ளவங்க எல்லாம் அப்படியே மயங்கி பொத்து பொத்துன்னு விழுகிறாங்க. இவ முன்ன வர்றா. இவரு கையில வச்சிருந்த அந்த கன்னோட புல்லட் எல்லாம் அப்படியே சட்ட சட்டன்னு அது அப்படியே கீழே விழுகும் அன்லோட் ஆகி. அவரு ஐயோ யாருமா நீங்க இப்படியெல்லாம் வித்த காட்டுறியன்ட்டு அப்படியே பயந்தபடியே அவ கூட போறாரு. ட்ரக் சீஸ் பண்ண சொன்னனே அது என்னாச்சுன்னு கேட்க, அவரு அதெல்லாம் நாங்கள் சேஃபாக தான் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்னு. சரி அப்போ என் கூட வாங்க அப்படின்ட்டு இவரையும் கையோட கூப்பிட்டுக்கிட்டு போறா. அங்கே ஊர் மக்களோட ஃபோன் சிக்னல் ஒன்று மட்டும் வில்லப்பையனோட சிக்னல். அவங்க ட்ரக்கை எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறத கேட்டுட்டு இப்போ இவளே அவங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் ஆகணும்ன்ட்டு, சார் நானே காரை ஓட்டுறேன்ட்டு காரை சும்மா வேக வேகமாக ஓட்டுவா பாருங்க. வேற மாதிரி இருக்குங்க இந்த சீன் எல்லாம். ஸ்பீடாக அப்படியே துளி கூட பயமே இல்லாமல், அதுவும் காரை ஒன் வே கூடலாம் விட்டுக்கிட்டு ஓட்ட அவரு கேட்பாரு, ஏம்மா லைசன்ஸ் நீ எந்த ஊர்ல கொடுத்தாங்க உனக்கு அப்படின்ட்டு. ஏங்க சார் நான் இதுவரை காரே ஓட்டுறதே இல்லை அப்படின்னவோ, அது சரி அப்படின்றாப்ல அவரு போவாரு. அங்கன்னு அந்த கூலிப்படைங்களும் இவங்களுக்கு முன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க இருந்த மொத்த போலீஸையும் கொண்டுபிட்டு ட்ரக்கையும் அவங்க கைப்பற்றிக்கிட்டு அப்படியே கிளம்புறதுக்கு வருவாங்க. அங்கதாங்க இவ அப்படி வருவா. ஏய் பொண்ணு பாத்தில கன்னெல்லாம் வச்சிருக்கோம், தள்ளு தள்ளு அப்படின்றாப்ல நக்கலா இவ பார்த்து சிரிப்பாங்க. டேய் அவளை அடித்து தள்ளிங்கடா தூக்கி போடுங்கடா அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லவும், இவளுக்கு செரிப்ரல் கெப்பாசிட்டி 60 தொட்டுருச்சுங்க. கேங் லீடர்னால இவன் போக பார்த்தா அவனால போக முடியாதுங்க. டேய் அடிக்கடா அவளை அப்படின்னு கத்த பார்த்தா அடியாட்கள்னால ஒருத்தனால இவளை தொடக்கூட முடியாம அப்படியே எல்லாம் காத்துலயே கிக் பாக்ஸிங் பண்ணிட்டு இவ பாட்டு முன்ன அப்படியே போயிட்டு இருக்க. அவங்க டக்கு டக்குன்னு எல்லாம் அப்படியே காத்துல மேல போய் அப்படியே சீலிங்ல தொங்கினாப்ல அப்படியே ஏர்ல பறக்க விட்டுருவா. கடைசியா இவன்ட்டு அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்போ கடைசியில கீழே செத்து கிடந்த ஒருத்தவன் அப்படி வயிற்றுக்குள்ள அப்படியே கையை விட்டு ஐயோ 3வது ட்ரக் பேக்கையும் எடுத்தாப்புல அப்படியே கிளம்புவாங்க. இவர் ஏம்மா இதுக்கப்புறமும் உனக்கு நான் வேணுமா அப்படின்ட்டு அப்படியே கேட்பாரு. அங்கே அவருக்கு அழகாக ஒரு முத்தத்தை போட்டு அப்படியே மயக்கி அவரையும் விடாமல் கூடவே கூப்பிட்டுக்கிட்டு போகிறா. அங்கே வில்லன் இவ போகிறத பார்த்துட்டு, அடியே கத்தியால் நீ தானே குத்தின, உனக்கு சாவு எங்கோல தாண்டி அப்படின்ட்டு வெறியோட இவங்க காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றான். அங்கே ப்ரொஃபஸர்கிட்ட பேசிக்கிட்டே அவர் அப்படியே கண்ணு முன்ன போய் அப்படி நிப்பா பாருங்க. சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு மார்கன் ஐயா தன்னோட மற்ற வேர்ல்டு கிளாஸ் ப்ரொஃபஸர்கள்ட்ட இவளை இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்கெல்லாம் நம்பாம அப்படியே இவளை நெக்கல் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. டெஸ்ட் பண்றாங்க. ஒருத்தன் மேல கையை போட்டு, சார் உங்க பையன் இப்பதான் ரீசெண்டா கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான், கார்ல கூட இந்த டாலர் தொங்கிட்டு இருந்துச்சு எல்லா டீட்டெயிலும் சொல்ல அவரு அப்படியே திணறி போய் அப்படியே கண்ணே கலங்கி நின்றுவாரு. மியூசியம் வெளியில வில்லனோட ஆட்கள் எல்லாம் இவளை கட்டம் கட்டிட்டாங்க. இவளை கொன்னு ட்ரக்ஸ் எடுத்துட்டு போலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவளுக்கு அது தெரிஞ்சு போச்சுங்க. போலீஸ்ட இவரை கூப்பிட்டு சொல்லிடுவா, நீங்க அவங்க வர்ற வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுங்க, நான் இந்த ரூம்லேயே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும்ட்டு இவரை அனுப்பிவிட இவர் தன்னோட மொத்த போலீஸ் டீமையும் இறக்கி வில்லனோட ஆட்கள்கிட்ட அப்படியே வெறித்தனமாக கன் ஃபைட்டு போகுங்க. இவ இங்கிட்டு இந்த ப்ரொஃபஸருங்க மத்தியில் இந்த உலகம் எது அறிவுன்னு நம்பிட்டு இருந்துச்சோ அது எல்லாமே மொத்தமாக இதெல்லாம் வெறும் ட்ரூவே கிடையாது, இதெல்லாம் வெறும் நாலேஜே கிடையாது சார். இந்த ஸ்கூலில் இந்த 1+1 2ன்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் அது 2வே கிடையாது, இன்ஃபேக்ட் அது அன்கவுண்டபிள் அப்படின்று சார். அப்புறம் நம்மலாம் தனித்தனி ஆளுன்னு நினைக்கிறோம்ல, ஈகோ செப்பரேட் பண்ணி வச்சிருக்குது. இன்ஃபேக்ட் எல்லாரும் நம்ம ஒன்று தான், லைஃப்ன்றது ஒன்று தான். அங்கே ஒரு ஃபிலிமை காட்டி அதில் ஒரு காரு அப்படியே வேகம் கூடி கூடி போகிற மாதிரி அப்படியே இன்ஃபைனைட் ஸ்பீடுக்கு போகிறப்ப கடைசியில் அது காரு காணாவே போயிடுங்க. சார் இதுக்கு என்ன சார் எக்ஸிஸ்டன்ஸுக்கு ப்ரூஃப் இருக்குது பாருங்க, ஒன்றுமே இல்லை காணாமே போயிட்டு பார்த்தீங்களா, டைம் தான் சார் இதோட எக்ஸிஸ்டன்ஸு. நம்மளும் அப்படி தான், நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸோட ப்ரூஃபே டைம் தான், டைம் இல்லைன்னா நம்ம எக்ஸிஸ்டே பண்ண முடியாது. அடுத்தாப்லங்க இவ ட்ரக்ஸ் எல்லாத்தையும் இவ உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி நம்ம எப்படியும் சாக தான்
வரும்ன்றது இவளுக்கு தெரிஞ்சு போயிருச்சுங்க. அதனால தான் இந்த மார்கன் சார் தியரி படி உயிரினம் அது புரோஜனம் படலைன்னா, இன சேர்க்கையை இந்த ரீப்ரொடக்ஷன் பண்ணலைன்னா அது கடைசியாக இம்மோர்டாலிட்டியை சூஸ் பண்ணி இறந்து போயிடும் இல்லையா? இப்போ லூசி இவளால் செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு டைம் இல்லை, ப்ளஸ் குழந்தை பிறக்கிறதுக்கு 12 மாதம் டைம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ இவ தன்னோட மொத்த அறிவையும் அது செரிப்ரல் கெப்பாசிட்டி அந்த 50% அந்த அளவுக்கு டீப் நாலேஜுங்க. அது மனிதர்களால் இப்படிப்பட்ட அறிவெல்லாம் எட்டக்கூட முடியாதுன்ற மாதிரி ரொம்பவே ரேரான அந்த மொத்த நாலேஜையும் இவள்கிட்ட அப்படியே கொட்டி கிடக்குங்க. ஸோ இவ தான் சாகிறதுக்கு முன்ன அவளோட மொத்த அறிவையும் ஷேர் பண்ணுறதுக்காக எப்படின்னா இந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம செத்து போனாலும் பரவாயில்ல, அப்படி இவளோட உடம்புக்குள்ள அப்படி இழுப்பா ஒரு செல்லுக்குள்ளேயும் அதை அப்படியே போய் அப்சர்வ் பண்ணினாப்ல. அப்படியே கடைசியில் அவள் வாயெல்லாம் அப்படியே ஒளி பீறிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அங்கே இப்போ இவளுக்கு 70% செரிப்ரல் கெப்பாசிட்டியை தொற்றுவா. அதே சமயம் போலீஸுக்கும் அடியாளுகளுக்கும் நடுவில் நடந்த அந்த துப்பாக்கி சுட்டில் 2 தரப்புக்கும் பயங்கர இழப்புங்க. ஆல்மோஸ்ட் நிறைய பேர் செத்து அப்படியே படுத்துக்கிட்டு கிடப்பாங்க. அடியாளுங்க இவங்க ஒரு டெட் எண்டில் மாட்டிக்கிட்டாங்க. எப்படின்னா வில்லனோட ஆட்களுக்கு அந்த மியூசியத்துக்குள்ளே போகவே முடியாதுன்ற மாதிரி போலீஸ் இவங்களுக்கு இது வாக அமைஞ்சிரும். அப்போன்னு லூசிக்கு இங்கே வந்து 80% தொட்டதும் இப்போ அப்போ உடம்புலேருந்து ஒரு மாதிரி அப்படியே ரத்தம் சதை அது அப்படியே பின்னி பிணைஞ்சு அப்படியே தரையில் அப்படியே அதுவாகவே அப்படியே போய்கிட்டு இருக்கும். அது அப்படி ரூமுக்குள்ளே உள்ள அந்த கம்ப்யூட்டருக்குள்ள அந்த பவர் சப்ளை எல்லா சோர்ஸையும் அப்சர்வ் பண்ணி டோட்டல் ரூமே அப்படியே ஒரு மாதிரி ஒயிட்டாக மாறி போய் அங்கே அவளே ஒரு அட்வான்ஸ்டு நியூ ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரையே அப்படியே உருவாக்கிட்டு இருப்பா. அப்போ இங்கிட்டு வில்ல ஆளுல ஒருத்தன் இவன் வீர தீர செயலை காட்டி அப்படியே லாக்கெட் லாஞ்சரை விட்டு அடிப்பான் பாருங்க. போலீஸ் அப்படியே பறந்துகிட்டு இருக்காங்க. உள்ள லூசியும் இதில் அடிபட்டு சேரோட சேரா அப்படியே மின்ன போய் ஒரு ஊரா போய் பார்த்தாப்ல உலகத்தோட இப்ப இருக்க இந்த கட்டிடக்கலை இதோட அழகையும் பார்த்துட்டு வியந்தபடி பிரான்ஸோட ஃபேமஸான ஒரு அந்த 3 ரோட்ல போய் அப்படியே அழகா பார்த்துக்கிட்டு இருப்பா. அங்க நம்மலாம் இந்த போன்ல ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கையாலே அப்படியே அழகா ஸ்க்ரோல் பண்ணி இவன் அங்கேருந்து டைம் டிராவல் பண்ணி அப்படியே போவா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேக்ஸுக்கு அப்படியே கையை தள்ளுவா. அது பார்த்தீங்கன்னா ஒரு 100 இயர்ஸ் போவோம். சரி ஒரு 500 இயர்ஸ் பேக் அப்படியே தள்ளுவா. பார்த்தீங்கன்னா அது ஒரு 500 இயர்ஸ் அப்படியே போகணும். கடைசியில் அப்படியே ஒரு 1,00,000 வருஷம் அப்படியே தட்டி விடுவா பாருங்க. நம்மெல்லாம் அப்படியே ஆதிவாசிகளா இவன் முன்ன அப்படியே நின்றுட்டு இருப்பான். அடுத்ததா டைனோசர் காலத்துக்கே அப்படியே போயிடுவா. அது கடிச்சு திங்க வரைக்கும் ஜஸ்ட் மிஸ்ல ஆளு எஸ்கேப் ஆகி அப்புறம் அந்த இடத்துலயே அங்கே அந்த மொத பரிணாமிச்ச அந்த முதல் குரங்கையும் பார்த்துட்டாங்க. இந்த இடத்துல நான் மட்டும் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒக்கால ஓலி செத்து போடா அப்படின்ட்டு சத்தியமாக கொன்னே போட்டிருப்பேன். இவ அப்படி கையை நீட்டவும் அது அப்படி பயந்தபடியே இவ அப்படியே கையை தொட அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கும். கடைசியா கையை தொடவும் இவ பறந்து போய் உலகத்துக்கு வெளியில இருந்தே அந்த பூமியையும் அது எப்படியெல்லாம் பரிணாமிச்சது, அந்த பூமியோட பரிணாமித்த அந்த ஸ்டேஜையும் அது எப்படி மொத எர்த்து 3ன்னு ஃபார்ம் ஆச்சு, எப்படி சூரியன் தோன்றுச்சுன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அங்க இவளோட செரிப்ரல் கெப்பாசிட்டி இப்போ 99% தொட்டுருச்சுங்க. வில்லன் கன் எடுத்துக்கிட்டு இவளை அப்படியே கொல்றதுக்காக அப்படியே பின்னாலேருந்து வந்துகிட்டு இருக்கான். இவன் அங்கிட்டு யூனிவர்ஸோட அதிசயங்கள் எல்லாம் அந்த ஸ்டார்ஸ், சூப்பர் நோவா, பிளாக் ஹோலு, கேலக்சின்ட்டு மொத்த கேலக்சி கஸ்டரையும் இந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையும் மொத ஃபார்ம் ஆனது எப்படின்னெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருக்க. இவளும் அங்கே யூனிவர்ஸில் உள்ள அந்த எம்டினஸ் அந்த டார்க்னஸாகவே அவள் உடம்பும் ஸ்கின்னெல்லாம் அப்படியே டார்க்காக மாறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். இப்போ மூஞ்சி வரைக்கும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க. வில்லன் தலையில் அப்படியே பாயிண்ட் பண்ணி ட்ரிகரை கையை வச்சுட்டாங்க. இவளுக்கு அப்படியே உடம்புல உள்ள ஸ்டெல்லாம் அப்படியே சேர்ந்தாப்புல எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இருக்கு. டோட்டலாக உடம்பும் அதே சமயத்தில் அப்படியே பிளாக்காக டோட்டலாக மாறிக்கிட்டே இருக்குது. எல்லா செல்லும் சேர்ந்து கடைசியாக கண்ணு வரைக்கும் இங்கே அவளுக்கு பிளாக் ஆகி அப்படியே போக அங்கே அவளுக்கு 100% செரிப்ரல் கெப்பாசிட்டி அடைஞ்சதும் அப்போ தாங்க இந்த வில்லன் சுடுவான். பார்த்தா அவள் அங்கே அப்படி காணா போய் அந்த எம்டினஸ்ன்ற அந்த இம்மோர்டாலிட்டி ஸ்டேஜுக்கு இறந்து போயிட்டாங்க. வில்லன் இவங்கள்ட்ட கேட்பான், அடே எங்கடா அவள் போனோம் அப்படின்னு கடந்து பிபி வந்த பண்ணி ஆட்டம் அப்படியே கதறுவோம். பின்னாலேருந்து நம்ம போலீஸ் அங்கிள் டேய் இங்கே தான்டா இருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டு வில்லனை நல்லா சுட்டு கொள்ள அங்கே லூசி உருவாக்கின அந்த கம்ப்யூட்டர் அது அவளோட மொத்த நாலேஜையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ப்ரொஃபஸர்களுக்கு அழகா ஒரு பென்ட்ரைவ்ல அழகா ஷேர் பண்ண அதுவும் கடைசியில் காத்தோட காத்தா அப்படியே கரைஞ்சு போய் அந்த எம்டினஸ் இம்மார்டாலிட்டி அடைஞ்சு போயிடும். போலீஸும் இவங்கள்ட்ட எங்கங்க அவ அப்படின்னு கேட்பாரு. அங்க போலீஸோட போன்ல ஐ எம் எவ்ரிவேர் அப்படின்னு மெசேஜ் வரவும் ஆளு கப்பு சுப்புன்னு அப்படியே கிளம்புறாரு. அங்க படத்தோட ஸ்டார்டிங்ல நம்மள்ட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, நான் கூட நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வின்னு சொன்னேன், லைஃப் இஸ் கிவன் டு அஸ் பில்லியன் இயர்ஸ் எகோ. உங்களுக்கு இப்போவாச்சும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த லைஃப்பை வச்சு நீங்க என்ன பண்ணணும்னு அப்படி சொல்றதோட படத்தை இப்படி ஒரு பெரிய பொறுப்பை நம்ம கையில் கொடுத்து அப்படியே முடிக்கிறாங்க. எப்படின்னா நான் வெறுமனே லைஃப்ன்றது ஈஸியாக போயிடும் போல, எப்படின்னா சும்மா டைம் பாஸ் மட்டும் பண்ணிட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் படத்தோட கடைசியில் திரும்பவும் அந்த ஹார்டு ஃபேக்டான
நமக்கு ரிமைண்ட் பண்ணுற மாதிரி, லைஃப் இன்னும் முடியலடா, நீ இன்னும் சாகலடா, போடா இப்போவாச்சும் போய் வாழ்க்கையை வாழ ஆரம்பிடா அப்படின்ற மாதிரி ஒரு வேக்கப் கால் கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அங்கே இந்த படம் முடியுதுங்க.